கம்ப்யூட்டர் விஷன்ல இருக்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ அது என்ன ப்ராஜெக்ட்னா, டிராஃபிக் சென்ஸ் டிடெக்ஷன் அண்ட் ரெகக்னிஷன் யூசிங் கம்ப்யூட்டர் விஷன் பிளஸ் டீப் லேர்னிங் அல்காரிதம். இந்த ப்ராஜெக்ட்டோட பர்பஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டெஸ்லா கார இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெஸ்லா காரோடைய மெயின் கோர் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் விஷன் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார் வந்து டிரைவ் பண்றதுன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணு வந்து தேவைப்படுது. என்ன ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் என்ன பார்த்தீங்கன்னா, டிரைவ் வந்து நடக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு இருக்குன்னா, ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேன் இருக்கும். இந்த லேன்ல தான் வந்து போணும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் வந்து குறுக்குல வருது. பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் பண்றாங்கன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். பிரேக் வந்து போடணும். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த கண்ணு தான் நமக்கு என்னன்னா, என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றத டிடெக்ஷன் பண்ணி, ரெகக்னிஷன் பண்ணி பிரேக் வந்து போட வைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில பிரைன் வந்து இருக்கும். ஸோ பிரைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஷன் தான் எடுக்குது. அந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம கேப்சர் பண்ணதுக்கப்புறம், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, வெஹிக்கிள வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோகிராம்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இதோட பர்ப்பஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் சைன் டிடெக்ஷன் அண்ட் ரெகக்னிஷன் சிஸ்டம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டிராஃபிக் சைன் டிடெக்ஷன் அண்ட் ரெகக்னிஷன் ப்ராஜெக்ட்ட நம்ம என்ன பண்ண போறோம்னா, கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுக்க போறோம். அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மாடல் வந்து ட்ரெயின் பண்ண போறோம். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மாடல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண போறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கு. இந்த ஃபோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 செட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இன்புட் இமேஜஸ் வந்து இருக்கு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் சைன் டிடெக்ஷன் அண்ட் ரெகக்னிஷன் ஐபிஎம் ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல நான் என்ன பண்ண போறேன்னா, கூகுள் கொலாப் நோட்புக்ல நான் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ இங்க டைப் பண்ணிக்கிறேன். கூகுள் கொலாப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ கொலாப். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஐபிஎம் ஃபைல டிராக் அண்ட் டிராப் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இங்க டிராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோடிங் வந்து ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுக்க போறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் எப்படி ட்ரெயின் பண்றது, மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் எப்படி பண்றது, ஃப்ளாஸ்க் அண்ட் எட்ஜ் வச்சு அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் என்னன்னா, டிராஃபிக் சைன் டிடெக்ஷன் யூசிங் எஃபிஷியன்ட் அல்கோரிதம். ஸோ லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, சில ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக் பிளஸ் டேட்டா செட் கலெக்ஷன், லைப்ரரி இன்ஸ்டாலேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம், அந்த எஃபிஷியன்ட் ஆர்க்கிடெக்சர நம்ம டீட்டெயிலா பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, கூகுள் டிரைவ் வந்து மவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபைல்ஸ், ஃபோல்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரைவ்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்காக. ஏன்னா கூகுள் கொலாப் நோட்புக்கோட ரேம் மெமரியில ஸ்டோர் பண்ணோம்னா, ரேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரரி மெமரி. அதில நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணோம்னா, அது வந்து டெலீட் வந்து ஆயிடும். ஒன்ஸ் இந்த நோட்புக் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கூகுள் டிரைவ் மவுண்ட் பண்ணி அதுக்குள்ள டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான லைப்ரரிஸ் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ என்ன லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா, பிப் இன்ஸ்டால் இந்த பிப் ரிக்வெஸ்ட் அப்படின்ற ஒரு லைப்ரரி, பைத்தன் லைப்ரரி வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீஸ் வந்து பண்ணிரும். இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்.txt. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, கூகுள் கொலாப் நோட்புக்கோடைய இத நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஃபிஷியன்ட் பைடார்ச் அப்படின்ற ஒரு டார்ச்ல இருக்க ஒரு லைப்ரரிய வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டென்சர் போர்டு டிஎக்ஸ்இ இது வந்து பார்த்தீங்கன்னா, டென்சர் ஃப்ளோ ஃப்ரேம் ஒர்க்கோடைய ஒரு லைப்ரரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கிட்டப் வந்து குளோன் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில பேக்கேஜஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பைகோகோ டூல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொக்கோ டேட்டா செட்ட ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு லைப்ரரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா செட் பத்தி பார்க்க போறோம். இந்த டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் சைன் டிடெக்ஷன் அண்ட் ரெகக்னிஷன் டேட்டா செட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 17 டூ 20 கிளாஸஸ் வந்து இருக்கு. ஸோ அத நம்ம என்ன பண்ண போறோம், டிடெக்ஷன் பிளஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த எஃபிஷியன்ட் அல்கோரிதம் வச்சு இந்த அல்கோரிதம் வந்து பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங்ல இருக்க ஒன் ஆஃப் த அல்கோரிதம். ஸோ இந்த அல்கோரிதம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிடெக்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. பிளஸ் செக்மெண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அல்கோரிதம் வந்து யூஸ் பண்றோம். ஸோ கூகுள்ல போயிட்டு இந்த கொக்கோ டேட்டா செட்ட பத்தி காட்டுறேன். இந்த கொக்கோ டேட்டா செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 செட் ஆஃப் வந்து டேட்டா இருக்கு. ட்ரெயின் டேட்டா இருக்கும், வேலிடேஷன் டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் டேட்டா வந்து இருக்கும். ஸோ இங்க நான் டைப் பண்றேன் கொக்கோ டேட்டா செட்டு. ஸோ இந்த டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து ரெடி பண்ணாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் தான் வந்து டெவலப் வந்து பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டு கொக்கோ டேட்டா செட்டோடது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, சில இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்து அதனுடைய வெர்ஷன்லாம் இருக்கு. 2000 வந்து 14 இருக்கு, 17 இருக்கு. நெறைய வெர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா செட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வி ஆர் ப்ளீஸ்டு டூ அனௌன்ஸ் எல்பிஸ் 2021 சேலஞ்ச் அண்ட் ஒர்க்ஷாப் டூ பி ஹெல்டு. ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்ப பத்தி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா செட்டு சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த டேட்டா செட்டு தான் ஃப்ளோரசன்ட் மாடலா ட்ரெயின் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பை மாடலு அதுக்கப்புறம் யோலோ உடைய
ப்ரீ ட்ரெயினட் ஈடி கிளாஸஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ டேட்டா செட்டில் இருக்கிறத வச்சு தான் ட்ரைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ டேட்டா செட் இது. ஸோ கொக்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் ஃபார்ம் வந்திருக்கு. காமன் ஆப்ஜெக்ட்ஸ் இன் கான்டெக்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோவோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இதில் போய் டேட்டா செட் கொடுத்தீங்கன்னா ஓவர்வியூ, ஸோ உங்களுக்கு ஓவர்வியூ எல்லாமே வந்துடும். டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராலிட்டிக்ஸ் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் 2017 இருக்குது, வேலிடேஷன் 2017, அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து இருக்குது. இதில் வந்து எவ்வளோ இமேஜஸ் 1,18,000, அதுக்கப்புறம் வேலிடேஷனில் ஜஸ்ட் வந்து ஒரு 5K இமேஜஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வந்து இமேஜஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோகோ டேட்டாஸோட டெஸ்ட்டு. ஸோ அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ டேட்டா செட்ஸ் வைல் யூஸ்டு ஃபார் ட்ரைனிங் எவாலுவேட்டிங். ஸோ டீப் லேர்னிங். ஸோ இந்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கேப்ஷனிங் வந்து பண்ணுறதுக்காக, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷன், ரிடக்ஷன், செக்மெண்டேஷன். ஸோ இந்த பர்பஸ்க்காலாம் நமக்கு என்னென்னா இந்த கொக்கோ டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OML ஃபைல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன், பைசைக்கிள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 80 கிளாஸஸ் வந்து இதில் இருக்கும் இந்த கொக்கோ டேட்டா செட்டில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராலிட்டிக்ஸ், அதாவது ஏழு V2, V3, V4, V5, V6லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் வந்து பண்ணியிருப்பாங்க அப் டு V12. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஷாட் ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கொக்கோ டேட்டா செட் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய காகலோடைய லிங்க்லாம் இருக்குது. ஸோ உங்கள் கீழே போனீங்களே வந்துடும். ஸோ அது வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2014 வெர்ஷனும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனோட்டேஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபைலில் நமக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட கேப்ஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் கீ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இதெல்லாம், அப்புறம் ட்ரைன் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ்க்குள்ளாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் எல்லா இமேஜஸ்மே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஜேசன் ஃபைல் ஃபார்மேட்டில் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்குள்ளே தான் இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 40,000 இமேஜஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,18,000 இமேஜஸ் வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லேபிள்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலிடேஷனில் இமேஜஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ டேட்டா செட்டோடைய இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட் ப்ரிப்பரேஷனை சில டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் கமெண்ட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ டேட்டா செட்டு. ஸோ டேட்டா செட்டு அலாங் வித் யூட்டிலிட்டிஸ் ஃபார் டேட்டா ஆகுமெண்டேஷன், நார்மலைசேஷன், ரீசைசிங் அண்ட் பேட்சிங். there is a brief explanation its component. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த பவுண்டிங் பாக்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அப்புறம் ரீசைஸ் வந்து பண்ணுறதுக்கான இது ஃபைட் ஆல், அதுக்கப்புறம் ஸ்கேலிங் அனோட்டேஷன்ஸ். ஸ்கேல் பண்ணுறதுனா 0 to 1க்குள்ள வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனோட்டேஷன் வந்து ஸ்கேலிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து ஆகுமெண்டேஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் இமேஜஸ் எப்படி நார்மலைசேஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஜஸ்ட் வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா 0, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1க்குள்ள பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த கொலாட்டர் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேட்ச் ஆஃப் டேட்டா வந்து ட்ரைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதான் இந்த இடத்துல மென்ஷனாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணணும். என்னென்ன லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ், டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்கோடைய ஃப்ரேம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் மாடல் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இது பண்ணுறதுக்கும், ப்ளஸ் மாடல் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு, மாடலை இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறதுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அல்கோரிதம் டீப் லேர்னிங்கில் இருக்க எல்லா அல்கோரிதம் நம்ம என்னென்னா இந்த டார்ச் வச்சு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்பை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் யூட்டில்ஸ்டா டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் டேட்டா வந்து லோட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொக்கோ டேட்டா செட்டு, CV2. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கொக்கோ டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம என்னென்ன டேட்டா வந்து ஃபீட் பண்ண போகிறோம்னா ரூட் டைரக்டரி, அதுக்கப்புறம் இமேஜோட டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ், அதுக்கப்புறம் செட் டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா 2017. நம்ம கொக்கோ டேட்டா செட் யூஸ் பண்ண போகிறது இல்லை, இந்த டிராஃபிக் சைன் டிடெக்ஷன் ரெக்கக்னிஷன் டேட்டா செட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இந்த ஒரு ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டை வந்து ஜஸ்ட் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுறதுக்காக கொக்கோ டேட்டா செட் ஃபார்மேட்டில் ப்ரிப்ரேஷன் பண்ணி நம்ம ட்ரைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் டைரக்டரி, இமேஜஸோட ரூட் டைரக்டரி வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இமேஜஸோட டைரக்டரி, செட் டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் 2017. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ப்ராசஸிங் உடைய லைப்ரரி. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த டேட்டா லோடர். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஃபங்க்ஷனை ஃபீட் பண்ணி இமேஜஸ் வந்து நார்மலைசேஷன் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கிராப் பண்ண போகிறோம், டென்சார்க்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம்.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பாத் வந்து ஜஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுறோம். எந்த இத வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த OSல இருக்க ஒரு ஃபங்ஷன வச்சு, ஸோ OS.path ஜாயின் குடுத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த இதுவும் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆயி ஒரு JSON ஃபைல் வந்து உடைய பாத் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இமேஜ் ஐடின்றது என்ன பண்ணும்னா, இந்த செல்ஃப் டாட் கோகோ டேட்டாக்குள்ள இருக்க ஐடிஸ் வந்து எடுத்து தந்துரும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். அது கீழ ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கால் ஆகும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லோடு கேட்ஸ் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கேட்டகரிஸ் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்கு, அதாவது நேம்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத கெட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா டைப் தான். இந்த டேட்டா டைப்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் வந்து ஸ்டோர் வந்து பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபார் லூப் வச்சு கேட்டகரிஸ் ஐட்ரேட் பண்ணி, அதுக்கப்புறம் ஐடி, அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் எடுத்து, அதோட கிளாஸோட நேம் என்ன அப்படின்னு கெட் பண்ணி இது பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கு. கிளாஸஸ்க்குள்ள இருக்க கீ கீ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து ஸ்டோர் இருக்கும். அத நம்ம ஐட்ரேட் பண்ணி செல்ஃப் டாட் லேபிள்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இந்த லென் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த லென்னு. கெட் ஐட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் எதுக்காகன்னா, இப்ப நம்ம கொக்கோ டேட்டா செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜஸோட இண்டெக்ஸ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த இமேஜஸ் வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதாவது செல்ஃப் டாட் லோட் இமேஜ், லோட் அனோட்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். இமேஜ் வந்துக்குள்ள இமேஜ் ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். அனோட்டேஷனுக்குள்ள அனோட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரி ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். இந்த செல்ஃப் டாட் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது ப்ரீ ப்ராசஸிங் இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரீ ப்ராசஸிங் வந்து அப்ளை பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வந்து லோட் பண்ணுறதுக்கானது. ஸோ இத வச்சு லோட் பண்ணோம்னா, ஸோ இந்த இமேஜஸோட ஐடி இந்த இடத்துல பாத் வந்து கிடைச்சிரும். பாத் கிடைச்சதும் சிவி டூ ஐஎம் ரீட் மூலமா ரீட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் கலர் வந்து சேஞ்சஸ் பண்ணிடுறோம். பிஜிஆர் டூ ஆர்ஜிபி கன்வர்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம என்ன பண்றோம் நார்மலைசேஷன். அப்ப டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 32ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த இமேஜஸ் கன்வெர்ட் பண்ணிடுறோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் டிவைடட் பை 255 குடுத்தோம்னா, பிக்சலோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 255. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு பிக்சலும் நம்ம டிவைடட் பை 255 குள்ள குடுத்துட்டோம்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1க்குள்ள வந்துரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 255. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 127.5 நீங்க வந்து குடுத்துக்கலாம். அப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுடைய பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா -1 to 1க்குள்ள வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லோட் அனோடேஷன் வந்து லோட் பண்றதுக்கான ஒரு ஃபங்ஷன் வந்து இருக்கு. இமேஜஸோட இண்டெக்ஸ் குடுத்தோம்னா, அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடிஸ்லாம் கெட் பண்ணி குடுத்துரும். அதுக்கப்புறம் அனோடேஷனுக்குள்ள என்னென்ன ஸ்டோர் பண்ண போறோம்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 5 டேட்டா வந்து ஜஸ்ட் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அது என்னென்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, பவுண்டிங் பாக்ஸ் கோஆர்டினேட் சச் அஸ் x1, y1, x2, y2 பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இது. லென் ஆஃப் வந்து 0 இருந்துச்சுன்னா, இந்த அனோடேஷன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்ததுன்னா, ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனோடேஷன் வந்து அப்படியே பண்ணி விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டாட் கொக்கோ டாட் லோட் அனோடேஷன் இந்த ஃபங்ஷனை கால் பண்ணி, அதுக்குள்ள இருக்க டேட்டாவை ஃபார் லூப் வச்சு அக்சஸ் பண்றோம். அதுக்குள்ள ஏரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றோம். ஏரியா வந்து 0 வந்ததுன்னா கன்டின்யூ பண்ணி விட்டுறணும். எந்த ஆப்பரேஷனுமே பண்ணாம, அதை எடுத்துக்க மாட்டோம் அந்த டேட்டாவ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ பவுண்டிங் பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் அக்சஸ் பண்ணி, அது வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் ஆர் வந்து 1க்குள்ள இருக்கா அப்படின்றத செக் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏயோட பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3 வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றோம். அப்படி இருந்தா கன்டினியூஷன் பண்ணி, அதுக்கப்புறம் இனிஷியலா என்பி டாட் ஜீரோஸ். ஸோ இங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அனோடேஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அனோடேஷனுக்குள்ள என்பி டாட் ஜீரோஸ் வந்து பண்ணிரும். அதுக்கப்புறம் பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 0 to 4க்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுரும். அதுக்கப்புறம் இந்த 5 வந்து எது மீன் பண்ணுதுன்னா 0 to 5னா 5 இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுல கேட்டகரி ஐடி வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்பெண்ட் வந்து பண்ணிரும். ஸோ இந்த டேட்டாலாம் ஒன்ஸ் நம்ம கெட் பண்ணி, அதுக்கப்புறம் இதில ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அப்பெண்ட் பண்ணிரும். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து கன்வெர்ட் பண்றோம். ஸோ எக்ஸ், ஒய் வித்ன்றத நம்ம என்ன பண்றோம்னா, x1, y1, x2, y2 ஆல்ரெடி நம்ம நெறைய இத பத்தி பார்த்தோம். ஸோ xy வித் அண்ட் ஹைட் அதுக்கப்புறம் x1, y1, x2, y2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து வித்த நீங்க வந்து கண்டுபிடிக்கணும்னா, x2 மைனஸ் x1 இத போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் வந்துரும். அதுக்கப்புறம் y2 மைனஸ் y1 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹைட் வந்து வந்துரும். ஸோ அந்த ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதான் அது. அதுக்கப்புறம் கொக்கோ லேபிள் டூ லேபிள்ன்றது ஃபங்ஷனு. ஸோ ஜஸ்ட் வந்து இன்வெர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொக்கோ டாட் லேபிள்ஸு எத்தனை கிளாஸஸ் வந்திருக்கு. அப்புறம் கொலாட்டர்ன்றது ஒரு ஃபங்ஷனு. இந்த ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் வச்சு வந்து ஐட்ரேட் வந்து பண்ண போகுது. ஸோ எஸ் டாட் இமேஜஸ் அக்சஸ் பண்ணுறோம். அனோடேஷன், ஸ்கேலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இன்ஃபர்மேஷன் இந்த இமேஜஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்டாக் பண்ணி ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 குடுத்தோம்னா, நமக்கு வந்து காலமா வந்து மீன் பண்ணுது. காலமுடைய 0 அதுக்கப்புறம் அரே ஃபார்மேட்ல இருந்து எடுத்து டார்ச்சுக்கு கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அனோடேஷன். அனோடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 0 இருந்தா தான் எடுத்துக்க போறோம். ஸோ இல்லைனா எடுத்துக்க மாட்டோம்.
அதுக்கப்புறம் நம்ம இனிஷியலா என்ன பண்ணிடுறோம்னா, இந்த டார்கெட்டட் ஒன்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுறோம். ஸோ ஒரு எம்ப்டி வந்து பார்த்தீங்கன்னா, லென் ஆஃப் அனோடேஷன்ஸ் பிளஸ் மேக்ஸிமம் நம்பர் அனோடேஷன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ இதில இருந்ததுன்னா, இந்த ஒரு டைமென்ஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணி, அதில ஒன்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுரும். ஸோ அதாவது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் லூப்ல வச்சு இது பண்ணி நம்ம ஃபைனலா நம்ம என்னென்ன ரிட்டர்ன் பண்றோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மிட் வந்து பண்ணிடுறோம். பெர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த இமேஜஸோட பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 3ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சேனல வந்து மீன் பண்ணுது. அதான் இங்க போட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3. ஸோ இது வந்து பேட்ச்சு, இமேஜஸோட சேனல். வெதர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேஸ்கேல் இமேஜஸா, கலர் இமேஜா? அப்ப கலர் இமேஜ்னா சேனல் வந்து 1, கிரேஸ்கேல் இமேஜஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா கலர் இமேஜ்னா சேனல் வந்து 3, கிரேஸ்கேல் இமேஜஸ்னா சேனல் வந்து 1. ஸோ அதோட இதுதான் அது. ஃபைனலா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இத ரிட்டர்ன் பண்ணது பண்ணிடுறோம். ஸோ டிக்ஷனரி ஃபார்மேட்ல இமேஜ், அனோடேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் டைப் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசைசர் வந்து கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வந்து ரீசைஸ் வந்து பண்றதுக்காக, இங்க என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரீசைஸ் வந்து பண்ண போறோம். ஆஸ்பெக்ட் ரேஷியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸோட விட்த் இவ்வளோ தூரம் இருந்தா, இந்த அளவுக்கு நம்ம வந்து இமேஜஸ் வந்து ரீசைஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட். ஸோ நம்மளுடைய காமனோட இமேஜஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 512. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 224, 224 அந்த இதில தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரீசைஸ் வந்து பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜஸ் வந்து கெட் பண்ணிக்கிறோம். அனோடேஷன் வந்து கெட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஹைட்ட வந்து கெட் பண்றோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ ரீட் பண்ணி, ரீசைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ரீசைஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, வித்த விட அதிகமா இருந்தா, காமன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 512 ஹைட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ட நம்ம கன்வெர்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்கேலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரீசைஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலன்னா, எல்ஸ் கண்டிஷன் காம்பனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 512 டிவைடட் பை வித்து. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, ஹைட்ட வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஸ்கேலிங் இருக்கும். நம்ம அத வச்சு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் காமன் சைஸ்க்கு வந்து நம்ம என்னன்னா, இந்த ரீசைஸ் வித்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ரீசைஸ் வந்து பண்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஆஸ்பெக்ட் அவர் ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, NP.0s வந்து ஃபில் பண்ணி வச்சுடுறோம். காமன் சைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீசைஸோட டேட்டாலாம் இதில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அனோடேஷனுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஸ்கேல் பண்ண டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஃபைனலா வந்து ரிட்டர்ன் வந்து பண்றோம். அண்ட் தென் ஆகுமென்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மாடலோட ட்ரெய்னிங் வந்து இம்ப்ரூவைசேஷன் பண்றதுக்காக, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டா செட்ல லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் இமேஜ் மட்டும் தான் இருக்கு. கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்னா, உங்களுடைய ஒரு இமேஜஸ மல்டிபிளா வந்து ஆகுமென்டேஷன் பண்றதுக்காக, ஆகுமென்டேஷன் கிளாஸஸ் வந்து இருக்கு. கன்வெர்ட் என்டி அரே, நம்பி அரே ஃபார்மேட்ல பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டென்சர் ஃபார்மேட், அதாவது பைடார்ச்ல இருக்க டென்சர் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளிப் வந்து பண்றதுக்காக இது. ரேண்டோட நம்பரு ஃபிளிப்போட ஆக்சிஸோட கீழ இருந்ததுனா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இமேஜஸ் வந்து ஃபிளிப் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் இமேஜஸோட ஹைட் கெட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது 2த்தையும் காப்பி பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபிளிப் வந்து பண்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆகுமென்டர் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலைசேஷன். அப்ப நார்மலைசேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இமேஜஸ நம்ம டீப் லேர்னிங் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணக்குள்ள நம்மளோட இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வந்து 0 கிட்ட இருந்தா தான் 0 இல்ல அண்டர் 1 கிட்ட இருந்தா தான் அதோடைய ட்ரைனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மாடல் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன், ரிலேஷன்ஷிப் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணோம். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இமேஜஸோடைய பிக்சலோட ரேஞ்ச வந்து எங்க மெயின்டெனன்ஸ் வந்து பண்றோம்னா அண்டர் 0 அண்ட் 1. ஸோ அதுக்கப்புறம் இந்த மீனு அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்சுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட இமேஜஸோட பிக்சல்ல மெயின்டெனன்ஸ் வந்து பண்றோம். மீன் வந்து 0 அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1 கிட்ட. இந்த இமேஜஸ கெட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, இமேஜ் ஏ ஸ்டெப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 32வா கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுலருந்து மீன் எடுத்து, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கீழ நம்ம வந்து அப்ளை வந்து பண்றோம். அதுக்கப்புறம் அனோடேஷன் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலைசேஷன் ஆர் ஸ்கேலிங். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூட்டில்ஸ் ஃபங்ஷன பத்தி பார்க்க போறோம். ஸோ யூட்டில்ஸ்ன்றது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சில ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, கிளிப்ஸ் வந்து இருக்கும், ஆங்கர் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ் ஃபங்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னா ஒன் பை ஒன்னா வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பவுண்டிங் பாக்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த பவுண்டிங் பாக்ஸ் இருக்கு. அத நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கிளாஸஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடு. ஸோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா நன்னு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நன்னு. அந்த பவுண்டிங் பாக்ஸோடைய அவுட்புட்ட நம்ம எந்த ரேஞ்சில வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண போறோம்னா, ஜஸ்ட் வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா, மீனோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண போறோம்.
மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னா இருக்கு. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கீழ இருக்க ஒரு ஃபங்ஷன கால் பண்ணக்குள்ள நம்ம என்ன குடுத்துருப்போம்னா, மீன் வந்து குடுத்துருப்போம். பிளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து குடுத்துருப்போம். சப்போஸ் குடுக்கலன்னா நன்னன்னு எடுத்து அந்த நன்னு குடுத்துட்டோம்னா, அ இந்த மாரி வந்து எடுத்துக்கும். டார்ச்சர் ஃப்ரம் நம்பை. ஸோ டார்ச்சர் நம்பை அரேலேருந்து நம்ம என்ன பண்றோம்னா, டார்ச்ச கன்வெர்ட் பண்ணி ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டா கன்வெர்ட் பண்றோம். இனிஷியலா வந்து 0. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 01, 01, 02, 02ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து X1, Y1, X2, Y2. இது X1, Y1, X2, Y2. ஸோ அதே தான் அது. அதுக்கப்புறம் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் நன்னு இல்லன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம என்ன மீன் குடுத்தோமோ, அந்த மீன் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மீன் வந்து கூடாக்கு வந்து இது பண்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, GPUல வந்து ப்ராசஸிங் வந்து பண்றதுக்காக கூட வந்து குடுத்துர்றோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, T4 GPU நம்ம என்ன பண்ண போறோம், TPU யூஸ் பண்ண போறோம். டென்சர் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, GPUயோட அட்வான்ஸ் லெவலும், ப்ராசஸிங் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அட்வான்ஸா வந்து இருக்கும். கம்பேர் டூ GPU. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட். இந்த ஃபார்வர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்றதுக்கான ஒரு ஃபங்ஷன். ஸோ இதில நம்ம என்ன குடுக்கணும், இந்த பவுண்டிங் பாக்ஸ் வந்து குடுக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டான்றது ஒரு பாராமீட்டர். அந்த பாராமீட்டர் குடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வித்த வந்து கெட் பண்றோம். ஸோ இதில என்ன இருக்குன்னா, இமேஜஸோடைய இது மட்டும் தான் இருக்கு. கோஆர்டினேட் மட்டும் தான் இருக்கு. 2 கோஆர்டினேட் பார்த்தோம் பார்த்தீங்களா? X1, Y1, X2, Y2. ஸோ இதிலருந்து நம்ம என்ன பண்றோம்னா, வித் வந்து கெட் பண்றோம். அப்ப வித்த கெட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, X2 - X1. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, X2 இந்த இடத்துல இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, X1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 0, எக்ஸ் Y1 வந்து பார்த்தீங்கன்னா 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, X2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன்ல இருக்கும். அந்த 2 கெட் பண்ணிக்கிறோம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த X1 வந்து பார்த்தீங்கன்னா 0. அதோடைய டேட்டா கெட் பண்ணி ஜஸ்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணனா நமக்கு வந்து வித் வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து கிடைச்சிரும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து 4த் பொசிஷன்ல வந்து இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 இண்டெக்ஸ் தான் இருக்கும். அந்த இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 பொசிஷன்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2ண்ட் இதுல வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு வந்து ஹைட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, XY ஆக்சிஸ். ஸோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த கோஆர்டினேட். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்னா, டாப் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த பவுண்டிங் பாக்ஸ். அதுக்கப்புறம் 0, 1 ஜஸ்ட் என்ன பண்றோம்னா, 0.5 மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணி, பிளஸ் வித் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். ஹைட் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டான்றது ஜஸ்ட் வந்து ஒரு அரே டேட்டா தான். அந்த அரே டேட்டால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இத வந்து கெட் பண்றோம். ஸோ கெட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிளஸ் மீன் வந்து அப்ளை வந்து பண்ணிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிளஸ் மீன்லாம் குடுத்துட்டோம். ஸோ அத கன்வெர்ட் பண்ணிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிடிக்ஷனுடைய கோஆர்டினேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிடிக்ட் பண்ண போறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து ட்ரெயின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு பாராமீட்டர் தான் இது. இது வந்து எக்ஸ், ஒய் இது வந்து பார்த்தீங்கன்னா, டார்ச் டேட்டா எக்ஸ்போனென்ஷியல் வந்து எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் டிடபிள்யூ, டிஹெச். அதுக்கப்புறம் ப்ரிடிக்ஷனோட பவுண்டிங் பாக்ஸை நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் டார்ச் டாட் ஸ்டாக்கை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்போடைய பாக்ஸு. இந்த கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் டாட் கிளாம்ப். இந்த கிளாம்ப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த பவுண்டிங் பாக்ஸில் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா 0க்குள்ளே எந்த வேல்யூவாக இருந்தாலும் 0க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். ஸோ 0 கிட்ட வந்து கொடுத்துரும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப்பு. அதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் நார்மலைசேஷன் தான் இது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணும். ஸோ அதான் அது. வித் எவ்வளோ தூரம் கொடுத்தோமோ அதுக்கிட்ட மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணும். இந்த பவுண்டிங் பாக்ஸோட இதெல்லாம். ஸோ அதுதான் அது. அப்புறம் ஃபைனலாக ரிட்டர்ன் வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர். ஆங்கர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் பவுண்டிங் பாக்ஸோட கோஆர்டினேட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து பவுண்டிங் பாக்ஸை கரெக்டாக வந்து டிடெக்ஷன் வந்து பண்ணுறதுக்காக ட்ரைனிங் டைமில் அப்படி யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் பவுண்டிங் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரமிடல் லெவல்ஸ் இருக்குது, ஸ்டைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேராமீட்டர். இந்த பிரமிடல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அப்ளை வந்து பண்ண போகிறோம். 3, 4, 5, 6 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரமிட்ஸ் வந்து இருக்குது. அந்த பிரமிட்ஸோட லெவல்ஸ் ஸ்டைட் எடுத்து சைஸ் எடுத்து நம்ம ஜஸ்ட் வந்து ஆங்கரிங் பாக்ஸ் வந்து கிரியேட் வந்து பண்ணுறோம். ஸோ அதான் இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து பண்ணுறதுக்காக இமேஜஸோடைய 2க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அரேவே கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த பிரமிட் லெவல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட்லாம் எடுத்து ஜஸ்ட் வந்து அப்ளை வந்து பண்ணுறோம். அப்புறம் ஆங்கரிங் பாக்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறதுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டிடக்ஷன் வந்து அக்யூரேட்டாக வந்து மாடல் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த பிரமிட் லெவல்ஸ் இந்த எஃபிஷியன்ட் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் லெவல்ஸ் இருக்கும். அந்த லெவல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆங்கர்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆங்கர்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரேஷியோ ஸ்கேல்ஸ் எல்லாமே கொடுக்கணும். இன்பீடர் ஜீரோஸை ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டு ஆங்கரு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஷேப்ஸ் வந்து கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்காக இந்த இது.
அரேவா கன்வெர்ட் பண்ணி ஸோ மேலே ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதே தான் அது. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் வந்து பண்ண போறோம். ஷிஃப்ட் எக்ஸ். ஷிஃப்ட்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டைமென்ஷன் வந்து சேஞ்சஸ் வந்து பண்றது தான் இந்த ஷிஃப்ட். ஷிஃப்ட் எக்ஸ், அதுக்கப்புறம் ஒய், ஷிஃப்ட் எக்ஸ், ஷிஃப்ட் எஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்பி டாட் அரேஞ்ச்ன்றது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ணி குடுக்கும். அப்புறம் ஆங்கரிங் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கரிங்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் ஃபங்ஷன பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த லாஸ் ஃபங்ஷன்றது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்போச்சும் ஸோ ஒரு பேட்ச்சோ கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, மாடலுடைய வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். அப்ப வெயிட்ஸ் அப்டேட் பண்றதுக்கு நம்ம என்னன்னா, லாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து இந்த இதுல மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப ஆக்சுவல் பவுண்டிங் பாக்ஸ் இதுதான். பட் மாடல் வந்து ஒரு பவுண்டிங் பாக்ஸ பிரெடிக்ட் பண்ணி அவுட்புட் குடுக்கும். அந்த பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப கிளாசிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் இமேஜஸ் வந்து டாக்ன்னு சொல்லிட்டு குடுக்கணும்னா, அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ன்னு நமக்கு அவுட்புட் வந்து புரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ புரொடியூஸ் பண்ணலன்னா, அதுக்கு வந்து எரர் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸு. ஸோ இத தான் நம்ம இத வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான லாஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் உடைய லாஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரேஷன் லாஸு. ஸோ இத பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இப்ப இந்த லாஸ் ஃபங்ஷன நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். டார்ச், நியூரல் நெட்வொர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா, நியூரல் நெட்வொர்க் வந்து பில்ட் பண்றதுக்கான லேயர்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்கும். லைக் இந்த கன்வல்யூஷன் 2D, அப்புறம் லீனியர், அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன், பேட்ச் நார்மலைசேஷன் அண்ட் தென் எக்ஸெட்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட் ஐஓயூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஐஓயூ பத்தி சில இன்ஃபர்மேஷன் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள்ல போயிட்டு ஐஓயூ லாஸ் ஃபங்ஷன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்ட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓஇ லாஸ் ஃபங்ஷன்ஸ் ஃபார் ஃபாஸ்டர், மோர் அக்யூரேட் ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன். ஸோ ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ் இன் கம்ப்யூட்டர் விஷன். ஸோ இந்த டாஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பவுண்டிங் பாக்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ பிளர்ராக இருந்தால் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவுண்டிங் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ரீஜனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் வந்து நடக்கணும். நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பவுண்டிங் பாக்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட் ரிடக்ஷனில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங் பேஸ்டு சொல்யூஷன் கேன் சால்வ் இட் வெரி எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டு சால்வ் எனி ப்ராப்ளம் யூசிங் டீப் லேர்னிங் ஃபர்ஸ்ட் we need to model the problem as an optimization problem, then optimize it using some iterative optimization லைக் வந்து பார்த்தீங்கன்னா gradient descent வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுடைய வெயிட்ஸ் வந்து அப்டேஷன் வந்து பண்ணுறதுக்காக ஜஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்து டெரிவேட்டிவ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம வெயிட்ஸ் வந்து மூவ் பண்ணணும். இப்போ டெரிவேட்டிவ் வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஜீரோ நோக்கி நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெயிட்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்காக இந்த கிரேடியன்ட் டிசென்ட் அல்கோரிதம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் லாஸ் ஃபங்க்ஷன் சாய்ஸ் இஸ் crucial in modeling an object reduction problem. ஜென்ரலி ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் நீட்ஸ் டூ லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ என்னென்ன லாஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன், அனதர் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டிங் பாக்ஸ் ரெக்ரேஷன். ஸோ இந்த லாஸ் ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். திஸ் ஆர்டிகல் வில் ஃபோக்கஸ் ஆன் ஐஓயூ. ஐஓயூ லாஸ் ஃபங்க்ஷனாக தான் இந்த ஆர்டிக்கல் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் வி வில் கெயின் அன் இனிஷியேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் ஜென்ரல். ஸோ இத பெனிஃபிட்ஸ் வந்து போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஸ்கொயர் எரரு, அதுக்கப்புறம் ஐஓயூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவல் பவுண்டிங் பாக்ஸ் இங்க. பட் ஆனால் ப்ரெடிக்ஷனுடைய பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஐஓ லாஸ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு ஐஓ. நிறைய மெட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓயிலே இதெல்லாம் வந்து வெரைட்டியா இருக்கு. ஸோ இது டிஐஓயு இருக்கு, டிஸ்டன்ஸ் ஐஓயு, அப்புறம் கம்ப்ளீட் இது வந்து என்எம்எக்ஸ் யூசிங் ஐஓயு. அதுக்கப்புறம் ஐஓயுலே நிறைய வெரைட்டி இருக்குது. ஜஸ்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. நான் ஓவரால் ஐஓயு ஸோ அது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ பிஃபோர் கோயிங் டு ஐஓயு பேஸ்ட் லாஸ் ஃபங்க்ஷன் லெட்ஸ் லுக் அட் ட்ரெடிஷனல் ரெக்ரேஷன். ரெக்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஸ்கொயர் எரர், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் வந்து எரர். ஸோ இந்த மாதிரியான லாஸ் ஃபங்க்ஷன்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 எடுத்துக்கோங்களேன். மாடல் என்ன கொடுத்துருக்கோம்னா 35 சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அப்போ லாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு என்னன்னா 5% வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வந்து 30, பட் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணி என்ன கொடுத்துருக்குன்னா 35 கொடுத்துருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வந்து இதில் இருக்கு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஸ்கொயர் எரர். இந்த மீன் ஸ்கொயர் எரர் வந்து இதுதான் கண்டுபிடிக்க போகுது. ஸோ லாஸை கண்டுபிடிச்சி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிறைய டெம்பரேச்சர் டேட்டா வந்து ட்ரைன் பண்ணிட்டோம்னா அதில் வந்து ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நம்ம ஒரு லாஸ் எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா மாடல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணோம். இந்த லாஸ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இம்ப்ரூவைசேஷன் வந்து நடக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட வெயிட்ஸ் அப்டேட் ஆனதா மாடல் வந்து லேர்ன் பண்ணி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா 30னா
ஒரு 33, 32 அப்படின்றது குடுக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீன் ஸ்கொயர் எரர் லாஸ் ஃபங்ஷன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பவுண்டிங் பாக்ஸ பத்தி நெறையா பார்த்துட்டோம். X1, Y1, X2, Y2 இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன சொல்லிட்டு குடுத்துருக்காங்க, ஆக்சுவல் பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர்ன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிடிக்டட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீனு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டேட் இந்த இடத்துல தான் லொகேஷன் வந்து ஆயிருக்கு. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் இந்த மாரி குடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ். இந்த ஓவர்லாப் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர்லாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஓயு வந்து கண்டுபிடிக்க போகுது. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இங்க குடுத்துருக்காங்க. மீன் அப்சல்யூட் எரர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆ கோடு போட்டிருந்தாங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கானது. ஸோ அதான் இது பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க இந்த ஸ்லைட்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேடியன்ட்ஸ் ஆஃப் எம்எஸ்சி அண்ட் தென் எம்பிஏ லாஸ் ஃபங்ஷன். ஸோ கிரேடியன்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, கிரேடியன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு போல் ஃபங்ஷன் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிரேடியன்ட் வந்து எடுப்போம். கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸ்லோப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச். இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபங்ஷன் வந்து இன்கிரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டான்ஜென்ட் லைனு. இந்த டான்ஜென்ட் லைன்ல வச்சு தான் நம்ம என்ன பண்ண இந்த ஃபங்ஷன் வந்து பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரேடியன்ட். கிரேடியன்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் த ஃபங்ஷனு. அதுக்கப்புறம் கிரேடியன்ட் டிசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசென்ட் அப்ப டிக்ரீஸ் ஆகுறது. அதிகமா இருக்கிறதுலேருந்து கம்மியாகிறது தான் நமக்கு என்னன்னா, இந்த கிரேடியன்ட். ஸோ இதுதான் இங்க இந்த கிராஃப்ல வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் ஃபங்ஷன் குடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன்னா இந்த நடுவுல கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலு. இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் பிரெடிக்ட் பண்ணி குடுத்துருக்கு. அப்ப இன்டர்செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல இருக்கு பார்த்தீங்களா? இந்த நெறைய ஓவர்லப் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ஷனு. யூனியன்றது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கம்பைன் வந்து பண்ணிட்டோம்னா, அது வந்து யூனியன். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ஷன் எடுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் வித் டைபிக்கல் ஐஓஇ லாஸ் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, எம்ஏபின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மெட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பிளஸ் செக்மென்டேஷன்ல யூஸ் ஆகுறது. இதோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, 0 டூ 1க்குள்ள இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 0.5 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ 0.95 அப்படின்றது இருக்கும். 0.5லேருந்து 0.95 இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டில வந்து இருக்கும். ஸோ இந்த மீன் ஆவரேஜ் ப்ரிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ரிக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மாடலோட எவாலுவேஷன் வந்து பண்றதுக்காகது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓயு அதாவது இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் அப்படின்றது. ஸோ இதோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.17 மேல இருந்ததுன்னா, உங்களுக்கு நல்ல ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத வந்து மீன் பண்ணும். 70லேருந்து 95ல தான் பெட்டர் ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ஷன் அல்காரிதம் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ த ப்ராப்ளம் வித் ஐஓயு அபோவ் லாஸ் ஃபங்ஷன். ஸோ நெறைய குடுத்துருக்காங்க. ஸோ இத ஜஸ்ட் ஒரு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்ரிக்ஸு பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓயுல எப்படி நடக்குது, ஐஓயு அப்புறம் ஐஓயுல என்ன நடக்குது அப்படின்றது சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பவுண்டிங் பாக்ஸ் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஐஒய்லாம் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஐஓயு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவுண்டிங் பாக்ஸோடைய லாஸஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவல் பவுண்டிங் பாக்ஸும், பிரடிக்டட் பவுண்டிங் பாக்ஸும். ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவுண்டிங் பாக்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துக்கிறோம். 2, 0 அப்புறம் 3 எடுத்துக்கிறோம், 1 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து மினிமம் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்றோம். மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ எந்த ஒரு ஹைட்ட அப்படி வேல்யூ குடுத்தாலும் 0க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துரும். ஸோ அதாவது அன்குஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 வந்து எடுத்து விட்டுரும். ஸோ அதாவது ஸ்குஷ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த பேட்சோட சைஸ் வந்து அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் திருப்பி கிளாம்ப். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இன்டர்செக்ஷன் வந்து எடுக்கிறோம். வித் அண்ட் ஹைட்டுக்கு. அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் டிவைடட் பை யூனியன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூனியன் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் யுஏ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த லாஸோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் வந்து பண்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓயு லாஸ் ஃபங்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாசிஃபிகேஷனுடைய லாஸஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெகுலேஷனல் லாஸஸ் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸு. இது கிளாஸ் நேமு, ஃபோக்கல் லாஸு. அதுக்கப்புறம் சூப்பர் கீவேர்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த ஃபோக்கல் லாஸ் வந்து குடுத்துறணும். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட்ன்றது ஒரு ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெகுலேஷன் லாஸு, கிளாசிஃபிகேஷன் லாஸஸ்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் பாராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பா வந்து பார்த்தீங்கன்னா 0.25. அதுக்கப்புறம் காமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு வேரியபிள்.
20 அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒரு டீப் லேர்னிங் அல்காரிதம் வந்து ட்ரெயின் பண்ணக்குள்ள, ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து ட்ரெயின் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவோம்னா, ஒரு இமேஜஸா வச்சு ட்ரெயின் பண்ண மாட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல்க் ஆஃப் இமேஜஸா வச்சு ட்ரெயின் பண்ணுவோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ச்ன்னு வந்து சொல்றாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேட்ச் குடுத்துட்டோம்னா, அந்த இமேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 16 இமேஜஸ் வந்து 16 பேட்ச் இருக்குன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 16 இமேஜஸ் இருந்தது ஒரு பேட்ச். ஸோ, அதனால அப்படி வந்து நம்ம குடுத்துக்கணும். அப்புறம் 128 இருக்கு, 256, 512, 1024. ஸோ, பேஸ்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டாவோட செட்டோட சைஸ் என்ன? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிபியோட ஆ எவ்வளோ லிமிட்? அத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, பேட்ச் சைஸ் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷனுடைய லாஸஸ் வந்து ஸ்டோர் பண்ண போறோம். பிளஸ் ரெக்ரேஷனுடைய லாஸஸ் வந்து ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஆங்கர் வந்து கெட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ விட்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பேட்ச் வந்து ஐட்ரேட் வந்து பண்றோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜேக்குள்ள தான் நமக்கு என்ன நம்ம டேட்டாலாம் இருக்கும். ஸோ ஆக்சுவல் என்ன, ப்ரிடிக்டட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அத தான் நம்ம என்ன பண்றோம்னா, கெட் பண்ணிக்கிறோம். ஸோ அத கிளாசிஃபிகேஷன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ரெகுலேஷன்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னோட்டேஷனும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். பாக்ஸோட அன்னோட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு வந்து X1, Y1, X2, Y2 இருக்கும். அத நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அனோட்டேஷனோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, 0வா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம்னா, டார்ச் டாட் வந்து கூட வந்து அலோகேட் பண்றோம். ஸோ எதுக்குன்னா, ரெக்ரேஷனுடைய லாஸ்க்கு. இந்த டார்ச் டாட் வந்து டென்சரா வந்து கன்வெர்ட் பண்ணி, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டா கன்வெர்ட் பண்ணி கூட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுர்றோம். ஸோ அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் லாஸு. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபியு வந்து இல்ல, கூட இல்லன்னா நமக்கு வந்து சிபியூல வந்து ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் கன்டின்யூ வந்து பண்ணி விட்டுர்றோம். ஸோ, அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாம்ப பத்தி பார்த்திருந்தோம். இந்த கிளாசிஃபிகேஷனுடைய லாஸஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அத நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சர்டைன் ரேஞ்சுக்குள்ள வந்து மெயின்டெயின் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா 0.001 ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, 1e பவர் மைனஸ் அந்த 4 10 டு த பவர் ஆக்சுவலி -4. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓயு வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து பண்றோம். ஸோ இது எதுக்காக பண்ணுவோம்னா, பவுண்டிங் பாக்ஸ்க்காக பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டார்கெட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கணும். டார்கெட் அட் ஒன்ஸு. ஸோ கிளாசிஃபிகேஷனோட ஷேப்ஸு இன்ட்டு -1 கூட இருக்கான்னு செக் பண்ணுறோம். டார்கெட்ஸ் வந்து கூட வந்து குடுத்துடுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட்ஸு ஐஓயோட மேக்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் பாசிட்டிவ் இண்டீசஸ், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இண்டீசஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட்ஸ் வந்து நம்ம இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கிரியேட் வந்து பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஃபேக்டர் டார்கெட்ட ஒன்ஸ பண்ணி ஜஸ்ட் ஆல்ஃபா வச்சு ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கூட வந்து செக் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டார்ச் டாட் வேர் இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பைனரி கிராஸ் அண்ட் ட்ரிஃபில் லாஸ் ஃபங்ஷன். இந்த பைனரி கிராஸ் அண்ட் ட்ரிஃபில் லாஸ் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பைனரிக்காக யூஸ் பண்றது. எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆர் 1 அதுக்கப்புறம் கேட் ஆர் டாக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல் ஆர் ஃபீமேல். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைனரி கிராஸ் அண்ட் ட்ரிஃபில் லாஸ் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, Googleல சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுளில் போயிட்டு பைனரி கிராஸ் என்ட்ரோபி லாஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இது கிடச்சிரும். ஸோ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பைனரி கிராஸ் என்ட்ரோபி லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பைனரி கிராஸ் என்ட்ரோபி லாஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பைனரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆர் 1. ஸோ இதை வந்து லாஸஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பைனரி கிராஸ் என்ட்ரோபி லாஸ் ஃபங்க்ஷன் -1/n சம்மேஷன் ஈக்குவல் டு 1 to n yi log pi இல்லைன்னா y cap i. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணுது. அதுக்கு லாக் வந்து எடுக்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 - yi log 1 - pi. இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக இருக்குல்ல. பாசிட்டிவ்னா 1. ஸோ அதை இது பண்ணுறதுக்காக, நெகட்டிவ் வந்து இது பண்ணுறதுக்காக இந்த இது. ஸோ இந்த இப்போ நமக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது கொடுத்துரும் வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவாக ஒரு இன்புட் வந்து போகுதுன்னா, அது நம்ம மாடல் என்ன ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கணும்னா 1 சொல்லிட்டு கொடுக்கணும். அப்போ லாக் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1. ஸோ இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 1 - 1 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் மட்டும் தான் எடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அச்சீவ்மெண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து லாஸஸ் வந்து டிக்ரீஸ் வந்து ஆகும். பிஐ வந்து பார்த்தீங்கன்னா 1 இருந்ததுனால நமக்கு வந்து ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்க்காக இது பண்ணுறது, விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0 அப்ளை பண்ணுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஐ. ஸோ ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாக 0 ஆகிடும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 மைனஸ் வந்து 0. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பி இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா 1 மைனஸ் வந்து 0 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 0.5 கிட்ட வந்தோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு டேட்டா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு லாக் எடுத்தோன்னா நமக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த பிஐ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்றுன்னு இல்லாமல் 0ன்னு இருந்ததுன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் வந்து அதிகமாகிடும். ஏன்னா அந்த ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1, ஆனால் ப்ரிடிக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 0.5 கிட்ட இருக்குது இல்லை 3 கிட்ட இருக்குன்னா உங்களுக்கு லாஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த டேர்ம். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஒர்க் ஆகுது இந்த பைனரி கிராஸ் என்ட்ரோபி லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் இஸ் த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒய் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பைனரி லேபிள் எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா 0 or 1. ஐத் அப்சர்வேஷன் அப்படின்றது மீன் பண்ணுறாங்க. ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கிற அவுட்புட்டு, இது வந்து மாடல் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குற அவுட்புட்டு. ஸோ அதான் இது. அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்து அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 1 2 3 4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரூ லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். ஸோ மாடல் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 0.9 வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் அந்த எரர் வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வந்து 0.2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 20% வந்து லாஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 20%, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% அப்படின்றது லாஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூவில் இதில் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு லாக். இப்போ 0.9 10% வந்து எரர் வந்து இருக்குது. ஸோ அதான் மீன் பண்ணுது. அப்போ இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். இந்த டேர்ம் ஃபுல்லாக வந்து 1 மைனஸ் 1 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு என்ன காலி ஆகிடுச்சு. அப்போ லாக் எடுக்கிறாங்க 0.9க்கு. அப்போ லாக் என்ன 10% வந்து எரர் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மைனஸாக இருக்கிறது இங்கே இது பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிட்டு 0.10% வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸஸ் வந்துருக்கு அப்படின்றது கொடுக்குது. அப்போ 10% நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10% கம்மி பண்ணிட்டேன்னா அப்போ 0.9 இருக்கிறது 0.99 வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதர் கிளாஸஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து லாஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் லாஸஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொருக்குள்ள 1.0.6 இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடலுடைய வெயிட்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து டெரிவேட்டிவ்லாம் வந்து ட்ரைன் பண்ணக்குள்ளே எடுக்கும் பைனரி கிளாஸ் என்ட்ரோபி லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த கோடில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்கோம். அந்த லாகில் எடுத்து பார்த்தீங்களா கிளாசிஃபிகேஷன், டார்கெட்ஸு, அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோக்கல் வித் பைனரி கிராஸ்ன்ற ஃபீல்டு லாஸ் பண்ணோம்னா கிளாசிஃபிகேஷன் லாஸ் வந்து கிடச்சிரும். டார்ச்சர் ஆட் ஜீரோஸ் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷனை அப்பெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ பாசிட்டிவ் வந்து இது பண்ணுற அண்டர்டேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அண்டர்டேஷனுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதாவது ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ட்ரூத்து, இது வந்து டார்கெட்டு. ஸோ இந்த அளவுக்கு அந்த பவுண்டிங் பாக்ஸ்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம ரெக்ரேஷன் லாஸஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதாவது ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டார்கெட்ஸ் நார்மலைசேஷன் வந்து பண்ணிட்டோம்னா ரெக்ரேஷனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கணும். பட் ஆனால் மாடல் வந்து வேறு ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ அதோடைய லாஸ் தான் ஃபுல்லாக. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இந்த ரெகுலேஷன் லாஸஸ் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் மாடல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா எஃபிஷியன்ட் மாடலை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து கூகுளில் போய்ட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃபிஷியன்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்கில் இருக்க ஒன் ஆஃப் த அல்கோரிதம். இந்த அல்கோரிதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணுறது, ஆப்ஜெக்ட் வந்து ரிடக்ஷன் வந்து பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து செக்மெண்டேஷன் பண்ணுறது. இந்த அல்கோரிதம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து லேயர்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெட்டில் வந்து போய் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ போய் நான் நெட்டில் டைப் வந்து பண்ண போகிறேன். ஸோ எஃபிஷியன்ட் ஆர்கிடெக்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளாக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா இது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வல்யூஷன் அல்கோரிதம் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ கன்வல்யூஷன்னா என்ன, ஆக்டிவேஷன்னா என்ன அப்படின்றது. ஸோ இந்த எஃபிஷியன்ட் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுற ஒரு ஆர்கிடெக்சர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மெத்தடு தட் யூட்டிலைஸ் காம்பவுண்ட் ஸ்கேலிங். ஸ்கேலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலைசேஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் டு யூனிஃபார்ம்லி ஸ்கேல் டெப்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா இமேஜஸ் வந்து வித்தோட ஹைட்டை வந்து ஸ்கேலிங் வந்து பண்ணுறது, ஜஸ்ட் வந்து நார்மலைசேஷன் வந்து பண்ணுறது. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ப்ரொவைடிங் ஹை அக்யூரசி வந்து ப்ரொவைட் பண்ணுறது வித் கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்என்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்.
power computer vision tasks like object detection, image classification. Their ability to learn from raw images to lead to breakthroughs in autonomous vehicles. மெடிக்கல் டயக்னோசிஸ் அந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் இதெல்லாம் பர்பஸ்க்காக தான் இந்த சிஎன்என் அல்காரிதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஹவெவர் as the size and the complexity of data grows, CNN needs to become deeper and more complex, maintain high accuracy. Increasing the complexity of CNN leads to better accuracy, which demands more computational resources. So this increased computational demands makes CNN impractical for real time applications and use on devices with limited processing capability, smartphone and IoT devices. This is actually problem efficient tries to solve. It provides a solution sustainable efficient scaling of CNN. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாத் டூ எஃபிஷியன்ட் நெட்டு. ஸோ எஃபிஷியன்ட் நெட்டுக்கு முன்னாடி என்னென்ன ஆர்க்கிடெக்சர்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டீப் லேர்னிங்கில் இருக்க ஒரு அல்கோரிதம் தான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, நாஸ்நெட், இன்செப்ஷன், ரெஸ்ட்நெட் 50, டென்ஸ்நெட், எக்ஸெப்ஷன், இன்செப்ஷன், ரெஸ்ட்நெட் 152, ரெஸ்ட்நெட் எக்ஸ்டி. ஸோ அதுக்கப்புறம் நாஸ்நெட்டு, அதுக்கப்புறம் அமியபிள் நெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமீபா நெட்டு, அதுக்கப்புறம் எஸ்சிஏ நெட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் உள்ள இருக்க ஒரு ஆர்கிடெக்சர் தான். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணோம், ரிடக்ஷன் வந்து பண்ணோம், ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அல்கோரிதம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கேலிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பை இன்க்ரீஸிங் மாடலுடைய டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுறது, ஆர் இமேஜ் ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேனல், அதுக்கப்புறம் ஹைட்டை மீன் பண்ணுது, அதுக்கப்புறம் வித்தை மீன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்து. ஸ்கேலிங் த நெட்ஒர்க் டெப்த் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஐடியா இஸ் சிம்பிள். என்ன ஐடியான்னு வந்து பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணோம்னா அது என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கான்வல்யூஷன் நெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கான்வல்யூஷன் நெட் வந்து டீப்பாக இருக்கிறதுனால அது என்னென்னா ரிச் ஃபீச்சர்ஸ் வந்து கேப்சர் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜெனரலைசேஷன் பெட்டர். ஜெனரலைசேஷன் பெட்டர் எதை மெயின் பண்ணுறதுன்னா அண்டர் ஃபிட்டிங்குமே இல்லாமல் ஓவர் ஃபிட்டிங்கும் இல்லாத ஒரு மாடலை மெயின் பண்ணுறது அந்த ஜெனரலைசேஷன் பெட்டர். இந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம்னா வேனிஷிங் கிரேடியன்ட் டிசைன் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி நெக்ஸ்ட் டேப்பில் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வேனிஷிங் கிரேடியன்ட் டிசென்ட் வந்து ஆகுது. த சேலஞ்ச் என்கோடு டியூரிங் த ட்ரைனிங் ஆஃப் டீப் நியூரல் நெட்வொர்க். இந்த இஷ்யூ எப்போ வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டீப் நியூரல் நெட்வொர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இன் வென் யூ ட்ரைன் எனி கைண்ட்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் மாடல், டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ், என்எல்பி மாடல்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். வேர் கிரேடியன்ஸ் யூசர் டு அப்டேட் மாடல். இந்த கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்கோரிதம் வந்து ஒரு மாடலோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணி, இப்போ மாடல் வந்து தப்பு பண்ணிருச்சுன்னா அது தப்பை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா வெயிட்ஸ் வந்து அப்டேட் வந்து நடக்கும். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ப்ரொகேஷனில் பண்ணக்குள்ள என்ன ஆகும்னா அந்த கிரேடியன்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது, 0 கிட்ட இருக்குன்னா அந்த மாடலில் வெயிட்ஸ் வந்து அப்டேட் ஆகுது. மாடலே வெயிட்ஸ் அப்டேட் ஆகலைன்னா உங்கள் நெட்வொர்க் ட்ரெயின் ஆகுது. நெட்வொர்க் ட்ரெயின் ஆனால் உங்களோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணதே வேஸ்ட் அப்படின்றதே மீன் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பேக் ப்ரொகேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெரிவேட்டிவ் நடக்கும். செயின் ரூலோடைய ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் நடந்து என்னன்னா மாடலுடைய லாஸஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ பர்டிகுலர் இன் இயர்லி லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா வெரி ஸ்லோ ட்ரைனிங்கோட டைம் வந்து வெரி ஸ்லோவாக நடக்கும். அதுக்கப்புறம் லேர்னிங்கே இருக்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க்ஸ் எபிலிட்டி டு லேர்ன் காம்ப்ளெக்ஸ் ஃபீச்சர் அண்டு ரெப்ரசன்டேஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் வந்து ஜஸ்ட் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி மாடல் வந்து அவுட்புட் கொடுக்கறது. ஸோ அந்த வர லாஸஸை நம்ம கம்பெடிஷன் பண்ணோம். ஆக்சுவலுக்கு ப்ரிடிக்டருக்கு வர இதை கண்டுபிடிச்சி லாஸஸ் கண்டுபிடிச்சி மாடலுடைய பேக் ப்ரொபகேஷனில் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ரூல்லாம் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ செயின் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வந்து டெரிவேட்டிவ் நம்ம எடுக்கிறோம்னா அதே ஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து டெரிவேட்டிவ் எடுத்து அதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. அவுட்டர் ஃபங்க்ஷன் மல்டிப்ளைடு பை இன்னர் ஃபங்க்ஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் ரூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ சிக்மா இல்லை டேனேஜ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுமே டெரிவேட்டிவ் எடுப்போம். அப்புறம் வெயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ஸுக்கும் நம்ம டெரிவேட்டிவ் வந்து எடுப்போம். என்னென்ன கான்சிக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக லேர்னிங் ஆகும். ஸோ இப்போ இந்த வெயிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
0 கிட்ட இருந்ததுன்னா உங்களுடைய வெயிட்ஸே அப்டேட் ஆகாது. இப்போ வெயிட்ஸே அப்டேட் ஆகும் மாடல் லேர்ன் பண்ணாது. மாடலே லேர்ன் பண்ணலன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஆகாது. அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மென்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் ஆர் நாட் லேர்னிங். ஸோ லேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் வந்து நடக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வெயிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்ட இருக்குன்னா 0 கிட்ட தான் இருக்கும். அந்த டெரிவேட்டிவ் கொடுக்குற அவுட்புட்டில் 0 இருக்கனால வெயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் அப்டேட் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே லேர்ன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த வேனிஷிங் கிரேடியன்ட் டிசைன்னால. ஸோ அதாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேஷன் டெக்னிக்ஸ். ஆக்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரிலூவ் ரெக்டிஃபையர் அண்ட் இட்ஸ் வேரியன்ட்ஸ் விச் ஹேவ் கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒன் பாசிட்டிவ் இன்புட்ஸ் அண்ட் கேன் ஹெல்ப் அலிவேட் த ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவேஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேனிஷிங் கிரேடியன்ட் டிசைன் ப்ராப்ளம்கிட்ட நம்ம என்னலாம் ஒர்க் வந்து பண்ணலாம். வெயிட் வந்து இனிஷியலைசேஷன், சேவியர் அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடலோடைய வெயிட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்டேட் வந்து பண்ணலாம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்கும் ஒரு மாடல் ட்ரெயின் ஆகக்குள்ள இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த வித நாலேஜுமே இருக்காது. இந்த பவுண்டிங் பாக்ஸு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கோட சைடு எதுவுமே நாலேஜ் வந்து இருக்காது. போக போக தான் அது விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இனிஷியலைசேஷன் மெத்தட். அப்புறம் பேட்ச் நார்மலைசேஷன் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷனோட அவுட்புட் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நார்மலைசேஷன் வந்து பண்ணிக்கும். ஸோ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் வந்து பண்ணுறதுக்கு கிரேடியன்ட் அண்ட் ப்ரிவென்ட் தெம் ஃபார் வேனிஷிங் எக்ஸ்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த எஃபிஷியன்ட் ஆப்டிமைசேஷனுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீப்பர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெப்த் ஸ்கில்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீப்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சரில் மென்ஷன் பண்ணது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒய்டர் வித்தாக இருக்குது. அப்போ வித் என்னன்னா ரெடியூஸ் ஆகிட்டே போகுது, ஸ்கேலிங் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பண்ணது. சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கம்மியாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 224 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸோட ரெசல்யூஷன் வந்து வச்சுக்கிறாங்க. ஐஆர் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வித் ஸ்கேலிங். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் வி ஹவ் சீன் ஸ்கேலிங் எ மாடல் ஹஸ் பீன் go to method but it comes with overhead computation cost. Here is why. So more parameters. Increasing depth வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா ஆடிங் லேயர்ஸ் ஆர் வித் ஆடிங் சேனல்ஸ் வித் கன்வல்யூஷன் லேயர்ஸ் பண்ணுறதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த பேராமீட்டரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பேராமீட்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் அண்ட் பயஸ். இந்த வெயிட்ஸ் அண்ட் பயஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளோட நெட்வொர்க் வந்து பேராமீட்டர் அதிகமாக இருக்கனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வந்து அதிகமாக வந்து தேவைப்படும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஈச் பேராமீட்டர் ரெக்வயர்ஸ் கம்பிடேஷன். ஸோ எல்லா பேராமீட்டருமே நம்ம கம்பிடேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னா சில அமௌண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வந்து தேவைப்படும். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. மோர் பேராமீட்டர் டிரான்ஸ்லேட் to more calculates, increasing the overall computation burden. கம்ப்யூட்டேஷனா ப்ராசஸிங் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் எஃபிஷியன்ட் நெட்? எஃபிஷியன்ட் நெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்போசஸ் ஏ சிம்பிள் ஹைலி எஃபெக்டிவ் காம்பவுண்ட் ஸ்கேலிங் மெத்தட். ஸோ இந்த ஒரு மெத்தட் இந்த காம்பவுண்ட் ஸ்கேலிங் தான் இந்த மெயின் இனோவேஷன் ஆஃப் த அல்கோரிதம் விச் எனேபிள்ஸ் இட் easily scale up a baseline convolution to any target research constraints in a more principled and efficient way. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் ஸ்கேலிங்னா என்ன சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம மேலே வந்து பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பா ஒரு பேராமீட்டர் பார்த்திங்களா அந்த இது, அப்புறம் வித்து, அதுக்கப்புறம் ரெசல்யூஷன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபார்முலா. பெனிஃபிட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஒரிஜினல் இமேஜ் இருந்திருக்குன்னா இந்த பேஸ்லைன் மாடல் வந்து இப்படி இதுவாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுவாகுது. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த இது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஸ்கேலிங் பண்ணக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த சர்க்கிள் வந்து ஆயிருக்கு. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் வந்து ஸ்கேலிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ரெசல்யூஷன் காம்பவுண்ட் ஸ்கேலிங் பண்ணக்குள்ள இந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இங்கே பாருங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இமேஜஸ்லேருந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஸ்கேலிங். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வச்சு விஷுவலைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்ட்டோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா B0 இருக்குது, B1, B2, B3, B4. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா B7 இருக்குது. அக்யூரசியெல்லாம் எந்தளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், இது கன்வல்யூஷன். ஸோ எம்பி கன்வல்யூஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. அப்புறம் ஃபீச்சர் மேப்பு. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடல் கலெக்ஷன். ஸோ இந்த ரெசிடல் கனெக்ஷன் என்ன பண்ணோம்னா ஸோ மோர் லைட்ஸ் இருந்தால் மோர் அவுட்புட் கொடுக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த
கனெக்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கிடைக்கிற ஒரு இன்புட். ஸோ இந்த நெட்ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நிறைய லேயர்ஸ் இருந்தால் அதோடைய சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடும். அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு லேயர் ஒரு அவுட்புட் கொடுக்கும், இந்த லேயர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக லேயர் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து லாஸ் ஆகுறதுனால என்ன பண்ணுறேன்னா இதோட இன்புட்டே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இங்கே ஒரு எக்ஸை கொடுப்போம் பார்த்தீங்களா இன்புட், அதே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்றோம். ஸோ இந்த ரிலூவ் ஆக்டிவேஷனுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடுவல் கனெக்ஷன். ரெசிடுவல் கனெக்ஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிப் கனெக்ஷன் மாதிரி தான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது பண்ணியிருக்காங்க ரெசிடுவல் பிளாக்ஸு. ஸோ இங்கே கிடைக்கிற ஆக்டிவேஷனோட அவுட்புட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிடுவல் கனெக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் அண்டு எக்ஸைட்டேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெத்தடாலஜி தான். அப்புறம் ரிலோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 0, மேக்ஸு. ஸோ எஃபிஷியன்ட்டோட ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரோட லேயர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நியூரல் நெட்வொர்க்கு ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் டார்ச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மேத்து, அதுக்கப்புறம் எஃபிஷியன்ட்டோடைய லேயர்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்எம்எஸ் நான் மேக்ஸிமம் செப்பரேஷன். இந்த நான் மேக்ஸிமம் செப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கே மல்டிபிள் வந்து பார்த்திங்கன்னா பவுண்டிங் பாக்ஸ் வந்து அது எலிமினேஷன் வந்து பண்ணுறதுக்காக. ஸோ த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பவுண்டிங் பாக்ஸ் வந்து எலிமினேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் மேக்ஸிமம் செப்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன். கன்வல்யூஷன்றது ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அந்த கன்வல்யூஷன் என்ன பண்ணுன்னா ஒரு இமேஜஸ்லேருந்து முக்கியமான வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கன்வல்யூஷனுடைய கிளாஸஸோடைய நேமு. அதுக்கப்புறம் கன்வல்யூஷன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம் சூப்பரில். அதுக்கப்புறம் கன்வல்யூஷன் சீக்வென்ஷியல்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேயர்ஸை 1 by 1 ஆட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கன்வல்யூஷன் 2Dன்றது லேயரோடைய நேமு. நம்பர் ஆஃப் சேனல்ஸ், இந்த சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 64 சேனல்ஸ் இருக்கும், 32. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து 16. ஸோ நம்ம சூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இங்கேயே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கர்னல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. இந்த 64 சேனல்ஸ் இருக்குன்னா அதோட மேட்ரிக்ஸோட சைஸ் என்னென்னா 3x3. ஸ்டைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இமேஜஸ் இருக்குன்னா நம்ம எத்தனை பிக்சல் வந்து மூவ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டைட்ஸு. பேடிங் வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்கும். பேடிங்னா ஜஸ்ட் வந்து அவுட்லைன் லேஸில் இருக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் மிஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக என்னென்னா பேடிங் வந்து 1. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல்ஸ் தான் என்னென்னா இந்த இதோட மல்டிப்ளிகேஷன் வந்து ஆகும். இதோட மல்டிப்ளிகேஷன் ஆகும்னா இமேஜஸோட மல்டிப்ளிகேஷன் வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்து நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா சோபல் ஃபில்டர், வெர்டிக்கல் ஃபில்டர், ஹரிசாண்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. அது தான் ஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு என்னென்னா ஒரு இமேஜஸ்லேருந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வல்யூஷன். பேட்ச் நார்மலைசேஷன் 2Dன்றது வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலைசேஷன் பண்ணி மீன் வந்து 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1 அந்த ரேஞ்சில் வச்சுக்கும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து ஸ்மூத்தாக வந்து நடக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து ஃபாஸ்டராக வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கும் இந்த பேட்ச் நார்மலைசேஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா பை டைரக்ஷனல் ஃபீச்சர் பிரமிடட் நெட்வொர்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரில் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எப்சிலன்றது ஜஸ்ட் ஒரு பேராமீட்ரு. ஸோ அந்த பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 0 டிவிஷன் பை 0 வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வல்யூஷன் அந்த பிளாக்கு. ஸோ இந்த கன்வல்யூஷன்ஸ் வந்து ஆப்ரேஷன் நடக்கும். இவ்வளோ லேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்சாம்பிளிங்ன்றது என்ன பார்த்திங்கன்னா இப்போ ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம். அதில் டம்மி பிக்சல் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா அதோடைய சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இமேஜஸை வித் அண்ட் ஹைட்டு சேனலோடைய சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த இது அதோடைய ஸ்கேலிங்கோட எஃபெக்ட். அதுக்கப்புறம் டவுன் சாம்பிளிங்னா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மேக்ஸ் புலிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸோட வித் அண்ட் ஹைட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம என்னென்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மேக்ஸ் புலிங். ஸோ ஃபீச்சர்ஸோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மேக்ஸ் புலிங். அப்புறம் வெயிட்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பேராமீட்டர் ராஜர் ஒன்ஸு இந்த லேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபார்வேர்டுன்றது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இது வந்து ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக அபோவ் பண்ணி வச்சுக்கோம் பார்த்திங்களா, அதோட ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக இன்புட்ஸை கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 7 இந்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 7லேயே வந்து ரிசீவ் ஆகும். அப்புறம் மாடலோட வெயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்காக ரிலோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ ஒரு லேயர்ஸும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதான் அது. ஸோ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த P3 அவுட்டு, P4 அவுட்டு, P5, P6, P7 அவுட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் ரிட்டர்ன் வந்து பண்ணுறோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டிங் பக்ஸ் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணுறதுக்காக. அதில் என்ன பண்ணுறோம்னா கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் தான் பண்ணுறோம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணி நம்ம என்னென்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 4 அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்னென்ன அவுட்புட்னா X1 Y1 X2 Y2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த பவுண்டிங் பக்ஸோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கிளாசிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பைனரிக்குள்ளே நமக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு. அதுக்கப்புறம் எஃபிஷியன்ட்டோடைய ஒட்டுமொத்த கிளாஸஸ் வந்து இருக்குது. இதில் கன்வல்யூஷன் ஹெட்டு, ஸோ BN1, அதுக்கப்புறம் ஆவரேஜ் புல்லிங் ட்ராப் அவுட்ஸ் எல்லா லேஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எஃபிஷியன்ட்டோட மேலே எல்லா லேஸும் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேனல் வந்து யூஸ் பண்ண போகிறோம், 68, 88, 112, 160, 224. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சீக்வன்ஸில் கொடுத்து இந்த ரெக்ரேஷன் கிளாசிஃபிகேஷனுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ரெக்ரேஷன் கிளாசிஃபிகேட் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாசிஃபிகேஷனும் ரெக்ரேஷன் ப்ரிடிக்ஷன் வந்து பண்ண போகிறோம். அப்புறம் ஆங்கரிங் பாக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி இங்கே கிடைக்கிற அவுட்புட் எல்லாமே இங்கே இது கொடுத்து நம்ம என்ன பண்ணோம் லாஸஸ் கண்டுபிடிச்சி மாடலோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறோம். அதாவது அப்புறம் ஃப்ரீஸ் வந்து பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஃபார்வர்டுன்றது ஜஸ்ட் வந்து ப்ராசஸிங் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஸோ ரெக்ரெசர், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் என்ன, P3 P4, அதுக்கப்புறம் P7 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் லாஸஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் அவுட்புட் பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் ரிட்டர்ன் வந்து பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சம்மரி ரேட்டர். இந்த சம்மரி ட்ரைனிங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மரி ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் பேராமீட்டர் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு ஸோ எவ்வளோ கிடைக்குது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேராமீட்டர் வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து 80 கிடையாது, நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து 20 தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கான கோடை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஆர்க்பாஸ், டார்ச், நியூரல் நெட்வொர்க், டேட்டாலோட டிரான்ஸ்ஃபார்மர், சம்மரி ரைட்டர், ஷட்டில், அந்த நம்பை, டுக்கிடியம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து எல்லா வேரியபிள்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ லேர்னிங் ரேட்டு, இமேஜஸோட சைஸு, அதுக்கப்புறம் பேட்ச் சைஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், GPU, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் இன்டர்வல், அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேராமீட்டருக்கானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் வேலிடேஷன் டேட்டாக்கானது. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவுட்புட்டில் எங்கே ரைட் பண்ண போகிறோம், எந்த இடத்துல மாடல் வந்து சேவ் பண்ண போகிறோம், பெஸ்ட்டு போச்சு என்ன, பெஸ்ட் லாஸ் என்ன, அது எல்லாமே ஸ்டோர் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, ரூட்டோட டைரக்டரி கொடுக்கணும், கோகோ டைரக்டரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ வேரியபிளுக்குள்ளே நமக்கு என்னென்னா ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதான் அந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் GPU இல்லை இருக்குமா செக் பண்ணிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த லோக்கல் ட்ரைனிங் பேராமீட்டர் எல்லாமே என்னென்னா பேட்ச் சைஸ், ஷஃபுல்லு, ட்ராப், லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொலாட் ஃபங்க்ஷன், நம்பர் ஆஃப் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் செட்டுக்கானது. இது வந்து ட்ரைனிங் வந்து ஜென்ரேட்டர். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன் டேட்டாங்க அதே மாதிரி தான் இது வந்து ஜஸ்ட் வேலிடேஷன் டேட்டா. அப்புறம் மாடல் வந்து இங்கே வந்து ஆல்ரெடி கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ இவ்வளோ பேராமீட்டர் வந்து என்னது நம்ம கெட் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது பேரலாக வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி GPUலேருந்து நம்ம என்னென்னா ரன் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து GPUலாம் கெட் பண்ணிக்கோம். ஸோ அந்த இது ஹைப்பர் பேராமீட்டர் வந்து நம்ம இங்கே வந்து செட் பண்ணுறோம். ஸோ லேர்னிங் ரேட் என்ன, அதுக்கப்புறம் எத்தனை வந்து பார்த்திங்கன்னா பேட்ச்சு, பேஷன்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்டிமைசேஷனை இனிஷியலைசேஷன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஆடம் ஆப்டிமைசேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ண போகுது. இது வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கான கோடு. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடலோடைய ஃபோல்டர் வந்துக்குள்ளே மாடலோட வெயிட்ஸ்லாம் வந்து சேவ் ஆகும். ஸோ அதுக்காக மாடலோட அவுட்புட் போச்சஸ் எவ்வளோ ரன் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடலோடைய ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஜென்ரேட்டர் எவ்வளோ பேட்ச் டேட்டா வந்து இதில் எடுத்துக்கும், ப்ராக்ரஸ் பார் வந்து டிஸ்பிளே ஆகும், கூட இருந்தால் எடுத்துக்கும். ஸோ அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரேஷன் லாஸ்க்கு அப்ளை பண்ணிடுறோம், ப்ளஸ் கிளாசிஃபிகேஷன் லாஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணிடுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா லாஸஸ் வந்து அப்பெண்ட் பண்ணிவிட்டு டோட்டல் லாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து இதில் பிரிண்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி ரைட்டருக்குள்ளே இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ரைட் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ அதான் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ மீன் எப்போச்சஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வேலிடேஷன் வந்து பண்ணுறதுக்கான இன்டர்வல் இது. ஸோ வேலிடேஷன் டேட்டா கொடுத்து மாடல் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அந்த பர்டிகுலர் பேட்சில் அப்படின்றது கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து லாஸஸ் கண்டுபிடிச்சி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பெண்ட் பண்ணி ரைட்டாக வந்து பண்ணிடும். ஸோ அதான் வந்து ஃபுல்லாக. ஸோ அதுதான் இங்கே ஃபுல்லாக நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக சில இமேஜஸை கொடுத்து நம்ம என்னென்னா இதில் செக் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து இது ஃபுல்லாக.
இயர்லி ஸ்டாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே லேர்ன் பண்ணல, அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இயர்லி ஸ்டாப் குடுத்து ஸ்டாப் பண்ணிடலாம் ப்ரோகிராம் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்ஸ் கண்டிஷன். ஸோ அதே மாரி தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நம்ம மாடல் வந்து சேவ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ONX எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதோட விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீழ வந்து இருக்கும். ஸோ ஃபைனலா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இந்த ரைட்டர் ஃபங்ஷன க்ளோஸ் வந்து பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிடெக்டர்ன்றது ஒரு கிளாஸு. அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அத நம்ம என்ன பண்ண போறோம்னா, GTF மாடல், ட்ரெயின் டேட்டா செட்டு, ஹைப்பர் பாராமீட்டர்லாம் செட் பண்ணதுக்கப்புறம், நம்ம வந்து ட்ரெய்னிங் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து GTF ட்ரெயின் குடுத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எபோச்சஸ் வந்து 20. மாடலோட வெயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட்ஸு, எண்டு டைமு அது எல்லாமே கம்ப்யூட்டேஷன் வந்து ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மாடல் எப்படி ட்ரெயின் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது வந்து கனெக்டிங் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, கோட ஒன் பை ஒன்னா எக்ஸிகியூஷன் வந்து பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் V28 TPUல கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் வந்து குடுத்துறலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் ட்ரைவ் வந்து மவுண்ட் பண்றத ரன் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் டூ கூகுள் ட்ரைவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைப்ரரிய நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த requirements.txt நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃப்ரீஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் செக்ஷன் வந்து குடுத்துக்கணும். ரீஸ்டார்ட் செக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீஸ்டார்ட் வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த செல்ல வந்து எக்ஸிகியூஷன் வந்து பண்ண போறோம். எஃபிஷியன்ட், பைடார்ச், அதுக்கப்புறம் டென்சார் போர்ட், DX. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட் க்ளோன் பண்றோம். அதுக்கப்புறம் கொக்கோ டூல்ஸ் லைப்ரரிய நம்ம என்ன பண்றோம்னா, இன்ஸ்டால் வந்து பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன்சிவி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா செட் வந்து ப்ரிப்பரேஷனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூட்டில்ஸ் வந்து ஃபங்ஷனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் ஃபங்ஷன்லாம் பார்க்கறது, கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரேஷன் லாஸு. ஸோ அதுக்கப்புறம் மாடல் இம்ப்ளிமெண்டேஷன், எஃபிஷியன்ட் மாடலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் ஏஜென்ட் சொல்லிட்டு இருக்கும். ட்ரெயின் பண்ணுறதுக்கான செட் ஆஃப் கோடு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 1ன்னு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 96 எபோச்சஸ் வரைக்கும் ரன் பண்ணி வச்சுட்டேன் மாடல். ஸோ அதோடைய வெயிட்ஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடல லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நானும் அத தான் பண்ண போறேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு எபோச்சஸ் எப்படி ட்ரெயின் ஆகுதா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டப் போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த மேல இருக்க செல்ல வந்து ரன் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத ரன் பண்ணி விடுறேன். ஸோ நீங்க எவ்வளோ எபோச்சஸ் வேணா ரன் பண்ணிக்கலாம். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மாடலோட ட்ரெய்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமா வந்து தேவைப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் ட்ரெய்னிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு எபோச்சஸ் வரைக்கும் நமக்கு ரன் ஆகட்டும். அத வச்சு நம்ம என்னன்னா, மாடல் வந்து ட்ரெய்னிங் வந்து கம்ப்ளீட்டா வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் ட்ரெய்னிங் வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, 1 எபோச்சஸ் மட்டும் தான் ரன் பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எபோச்சஸ் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 12 மினிட்ஸ் கிட்ட வந்து எடுக்குது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஐட்ரேஷன். ஸோ எவ்வளோ ஐட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 66. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் இமேஜ் டிவைடட் பை பேட்ச் போட்டோம்னா, நமக்கு என்னன்னா இவ்வளோ ஐட்ரேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 0.8 இருக்கு. ரெக்ரேஷன் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 0.36 கிட்ட இருக்கு. பேட்ச் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1.2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1.9 இருக்கு. நம்ம இன்னும் அதிகமான எபோச்சஸ் வந்து ரன் பண்ணலாம். நமக்கு என்னென்னா மாடல் வந்து அதிக அக்யூரசி வந்து குடுக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து அந்த அளவுக்கு ட்ரெய்னிங் வந்து ஆகல. நம்ம இன்னும் நிறைய எபோச்சஸ் வந்து ட்ரெயின் பண்ணோம்னா, இந்த லாஸஸ்லாம் இன்னும் 0 கிட்ட வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இத ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 96 எபோச்சஸ் கிட்ட. ஸோ இதில வந்து லாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 0 கிட்ட இருக்கு. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ட்ரெய்னிங் வந்து ஆயிருக்கு. இப்போ கிளாசிஃபிகேஷன் லாஸ் பார்த்தீங்கன்னா 0.06 தான். அதுக்கப்புறம் ரெக்ரேஷன் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.06.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.08, அதுக்கப்புறம் டோட்டல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.05. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செட்டில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அண்ட் வேலிடேஷன் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இன்ஃபரன்ஸ் கோடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் பாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 66 வந்து கம்ப்ளீட் ஆகணும். எவ்வளோ மினிட்ஸ் வந்து எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜுக்கு இது ட்ரைனாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம என்னென்னா வெயிட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணுறோம். ஸோ என்னென்ன லைப்ரரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ், ஆர்க் பாஸ், டார்ச், நியூரல் நெட்வொர்க்கு, அப்புறம் டேட்டா லோடர், டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சம்மரி ரைட்டரு, ஷட்டில் வந்து காப்பி அண்ட் மூவ் பண்ணுறதுக்கு டிகிடிஎம், அப்புறம் நம்பை, அப்புறம் சிவிட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்ன்றது பார்த்தீங்கன்னா கிளாஸு. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஜிடிஎஃப் மாடல் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட டைரக்டரி வந்து கொடுக்கணும். இந்த ட்ரைனான மாடலுடைய வெயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அதோடைய ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபோல்டரோட டைரக்டரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிக்னட்ரிக்ஸ், எஃபிஷியன்ட் டேட், கொக்கோ, பிடிஹெச் சொல்லிட்டு நமக்கு என்னென்னா ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரைனான வெயிட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபைலை தான் நோட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபரு, இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டரு, அதுக்கப்புறம் வெர்போஸ், லோக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் சைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸில் வித் அண்ட் ஹைட்டு 512, அதுக்கப்புறம் மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், நார்மலைசேஷன் வந்து பண்ணுறதுக்கு மாடலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா லோடு வந்து பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ட்ரைனான மாடலுடைய ஃபைல் பாத்து. அப்புறம் கூட இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இந்த மாடல் வந்து லோடு வந்து பண்ணிவிட்டு கூட உட்காந்து ஜஸ்ட் வந்து அலோகேட் வந்து பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து இன்ஃபரன்ஸு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் இருக்குது. த்ரெஷ்ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.4. ஸோ அதுக்கு மேலே இருந்தால் தான் நம்ம எடுத்துக்கப்புறம் அப்புறம் கிளாஸ் லிஸ்ட்டை கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இன்புட் இமேஜ் ரீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேலேருந்து ஆர்ஜிபி கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 255 கொடுத்தோம்னா 0 to 1க்குள்ள வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த நார்மலைசேஷன் பண்ண தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் வந்து 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. ஸோ சில ரேஞ்சஸில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதான் அது. அப்புறம் ஆஸ்பெக்ட் அவர் ப்ரீ ப்ராசஸிங் வந்து நம்ம அப்ளை பண்ணி ரீசைஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா NP.0 ஃபில் பண்ணி இந்த டார்ச்சிலிருந்து இந்த ஃப்ரம் நம்பை இது வந்து நம்பை அறைவாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா டார்ச்சுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அந்த ஃபில் பண்ணி வச்சிடும். NP.0s அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் என்ன 512 அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்டோர் வந்து பண்ண போகிறோம். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ணி அது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டைம் ஆகுது அப்படின்றதுக்காக இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணக்குள்ள தான் நமக்கு என்னென்னா கிரேடியண்ட்டில் வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து ஆகும். ஸோ ட்ரைனிங் இன்ஃபரன்ஸ் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியண்ட்டில் வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட இன்ஃபரன்ஸ் மட்டும் தான் நடக்கும். கூட இருக்கான்னு செக் பண்ணுறோம். கூட இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கூட அப்ளை பண்ணிவிட்டு அன்க்யூஸ் பண்ணிடுறோம். ஸோ அன்க்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குஷ் பண்ணுறதுனா எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் வந்து ஆட் பண்ணுறது. அன்க்யூஸ் வந்து பண்ணுறதுன்னா ஜஸ்ட் டைமென்ஷன் வந்து ரிமூவ் வந்து பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ், லேபிள்ஸ்லாம் அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதாவது டியூரேஷன் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது. அப்புறம் பாக்ஸோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0 இருந்தால் அதை ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவுண்டிங் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அப்புறம் ப்ராபபிலிட்டியோட ஸ்கோர் கெட் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிலோ வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட். ஸோ இது கீழே இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் பிரேக் பண்ணிடுறோம். ஸோ அதை எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ப்ரிடிக்ட் லேபிள். ஸோ இது லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டிஜராக வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்மின்னு ரெக்டாங்கிளோட கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மின்னு, ஒய்மின், எக்ஸ்மேக்ஸ் அண்ட் ஒய்மேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து கெட் பண்ணிக்கிறோம். ப்ரிடிக்ட் லேபிள், அப்புறம் ரெக்டாங்கிள் போடுறோம். அப்புறம் டெக்ஸ்ட் வந்து CV2 புட் டெக்ஸ்ட் போடும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு டெக்ஸ்ட் சைஸு ரெக்டாங்கிள், CV2 புட் டெக்ஸ்ட். அப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்கன்னா டியூரேஷன்ஸ், கோர்ஸ், லேபிள்ஸ், பாக்ஸஸ் எல்லாமே ரிட்டர்ன் வந்து பண்ணிடுறோம். ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆப்ஜெக்ட் டிடக்டட் அப்படி சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து பண்ணிடுறோம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்சஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு இமேஜஸாக கொடுத்தோம்னா அந்த மேலே இருக்க ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகி நமக்கு என்னென்னா ஒன்று ஒன்றா நமக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் சைனோடைய டிடெக்ஷன் ரெக்கக்னிஷனோட கிளாஸஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ அதான் அது.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாடல் இருக்குது பார்த்தீங்களா, ரேண்டமாக ஒரு இன்புட் இமேஜை கொடுத்து மாடல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜஸ் வந்து ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணதுக்கப்புறம் பிஜேலேருந்து ஆர்ஜிபி கன்வெர்ட் பண்ணி இது வந்து பிளாட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுத்துரும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ப்ரிடிக்ட் கொடுத்து என்எம்எஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் அந்த பவுண்டிங் பாக்ஸ்லேருந்து. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மல்டிபிள் பவுண்டிங் பாக்ஸ் தான் ரிமூவ் பண்ணிடும். இந்த ஜிடிஎஃப் ப்ரிடிக்ட் கொடுத்துருந்தோம்னா நமக்கு என்னன்னா இதுவாகிடும். ஸோ அவுட்புட் வந்து கொடுத்துரும் டியூரேஷன்ஸ், கோர்ஸ், லேபிள்ஸு, பாக்ஸஸ். ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே வந்து டிஸ்பிளே வந்து பண்ணும். ஸோ அதான் அது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்டு கர்வ்னு சொல்லிட்டு நமக்கு என்ன அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. இந்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிராஃபிக்ஸ் அண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெகக்னிஷன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளாஸ்க் அண்ட் என்ஜிராக்கில் வந்து டிப்ளை வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கான்ஃபிகரேஷன் எல்லாமே இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பைஎன்ஜிராக் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் இன்ஸ்டாலோட வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கர், ஃப்ளாஸ்க் என்ஜிராக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஸ்கோடைய என்ஜிராக்கோட அத்தன்டிகேஷன் வந்து கெட் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிராக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து சென்ட் பண்ணணும்னா ஃப்ளாஸ்க் வச்சு நீங்கள் சென்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிராக்குன்றது ஒரு தனி சர்வர் வேணும். அந்த சர்வர் வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எதனா ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ணணும்னா சென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபாரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணி அங்கே வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த வெப் அப்ளிகேஷன் டெப்ளை வந்து பண்ணிட்டோம். டிராஃபிக் சைன்லேருந்து ரிடக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்க இமேஜஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபாரின் கண்ட்ரிலேருந்து கொடுப்பாங்கன்னா அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸோட இதுக்கு பார்த்தீங்கன்னா அது எதிரே வரும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் வச்சு வர முடியாது. ஏன்னா ஃப்ளாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மட்டும் தான் ரன் பண்ணுறதுக்கு. சப்போஸ் வந்து பார்த்தா அங்கேருந்து ரெக்வஸ்ட் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் இருக்குன்னா இங்கே வரணும்னா அது வந்து என்ஜிராக் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை வந்து நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜிராக் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜிராக்லாம் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுறோம். ஸோ இக்னோர், இன்ஸ்டால், பிளிங்கர், அப்புறம் ஃப்ளாஸ்க்கு, என்ஜிராக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அத்தன்டிகேஷன் டோக்கன் வந்து கெட் பண்ண போகிறோம். இந்த என்ஜிராக் அத்தன்டிகேஷன் டோக்கன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கோட ஹெச்டிஎம்எல் கோடு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஃப்ளாஸ்க்கு, ரெக்வஸ்ட்டு, ரெண்டர் டெம்ப்ளேட்டு, யூஆர்எல், செக்யூர் ஃபைல் நேமு, ரன் வித் என்ஜிராக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டரு. இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜஸை ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இன்புட்டாக கொடுப்போம். அது வந்து சேவ் பண்ணுறதுக்காக. அப்புறம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரன் வித் என்ஜிராக்ல வந்து ரன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஏபிஐ இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து லோட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராசஸ். இதில தான் நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து பண்ணும்போது, மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறதுக்கு. இஃப் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் இன் இதுக்குள்ள இல்லன்னா நம்ம இமேஜஸ அப்லோட் பண்றது மீனு. அதுக்கப்புறம் 400 நம்ம குடுத்துருவோம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ நம்ம இன்புட்டா குடுத்துருக்கோம். ஸோ கீய வந்து அக்சஸ் வந்து பண்ணி, இமேஜஸோட ஃபைல் பாத்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்டியா இருந்ததுன்னா, நோ செலக்டட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னா 400 குடுத்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, இந்த செக்யூர் ஃபைல் நேமு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில கிளாஸ் நேம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அவுட்புட் வந்து குடுக்கும். ஸோ இன்புட் பாத் குடுத்ததுக்கப்புறம் ஸோ அதான் அது. கிளாஸ் நேமு, அவுட்புட் வந்து இமேஜ் ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துரும். ஒரிஜினல் இமேஜ் யூஆர்எல், ப்ராசஸ்டு இமேஜ் யூஆர்எல். அதுக்கப்புறம் ரிசல்ட் டாட் எச்டிஎம்எல் இத நம்ம ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் இமேஜஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஃபங்ஷன். ஸோ அப்ளை என்எம்எஸ் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஸோ ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த என்ஜிராக் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு இதில போர்ட்ல வந்து ரன் பண்ண போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 5000. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாடல் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த மாடல் ப்ரீட்ரெயின் நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இத நம்ம லோட் பண்ணி மாடல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் வெயிட்ன்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 1 எபோச்சஸோட வெயிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து அத சூஸ் பண்ண போறதில்ல. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 96 எபோச்சஸ்க்கு அத ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அப்லோட் வந்து பண்ண போறேன். ஸோ இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி இங்க வந்து அப்லோட் வந்து பண்றோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4மே வந்து அப்லோட் வந்து ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை ரன் பண்ண போறோம்னா, இது வந்து மாடலோட இன்ஃபரன்ஸ் கோட். ஸோ இது வந்து கொக்கோட கிளாஸஸு, அப்புறம் கலர்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல்ல வந்து நான் எக்ஸிக்யூட் வந்து பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது கொடுக்கக்கூடாது. டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணணும்னா,
கன்டென்ட் மட்டும் குடுத்தா போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மாடல் வந்து லோட் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கன்டென்ட்லேருந்து இந்த டிராஃபிக் சைன் எஃபிஷியன்ட் இருக்கு பார்த்தீங்களா ஃபோல்டர், அதுலேருந்து நம்ம இமேஜஸ் குடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு அவுட்புட் என்ன கிடைச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் கர்வ். ஸோ கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்ட் வந்து பண்ணியிருக்கு. பவுண்டிங் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜஸ் கூட குடுத்துக்கலாம். நான் இது குடுக்குறேன். ஸோ இத ஜஸ்ட் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபுளூயன்ஸ் வந்து ரன்னிங் வந்து ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் ரோடு. ஸோ இது வந்து 17 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு. பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வந்து குடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பரி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு அவுட்புட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஒண்ணு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாகர்டு அ இன்டர்செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டா வந்து குடுத்துருக்கு. பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜிராக் வச்சு நம்ம என்னன்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, என்ஜிராக் வெப்சைட் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அ ஜஸ்ட் அந்த ஆத்தென்டிகேஷன் டோக்கன் வந்து கெட் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, சைன் அப் அண்ட் லாகின் வந்து பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணணும்னா, சைன் அப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லாகின் வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் ஆத்தென்டிகேஷன் டோக்கன் வந்து கெட் பண்ணிக்கணும். காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னா, இதை இன்ஸ்டால் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரீப்ளேஸ் வந்து பண்ணிறணும். எக்ஸிஸ்டிங்கா ஒண்ணு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணிட்டு, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து பேஸ்ட் வந்து பண்ணிடணும். ஸோ இது என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு தனியான ஒரு செல்லுல வந்து போட்டுக்கிறேன். ஸோ இத இப்ப என்ன பண்ணலான்னா, இன்ஸ்டால் வந்து பண்ணலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜி-ராக்லாம் இன்ஸ்டால் வந்து ஆயிட்டு இருக்கு. என்ஜி-ராக்கு. இப்ப ரீஸ்டார்ட் குடுத்தோம்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து ரன் பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்க வந்துர்றேன். ஸோ எது எதெல்லாம் ரன் பண்ற மாரி இருக்கும்னா, ஸோ இந்த டேட்டா செட் பிரிப்பரேஷன், ஷிஃப்ட் என்டர் குடுத்து நீங்க ரன் பண்ணிக்கலாம். லாஸஸ், ட்ரெய்னிங் ஏஜென்ட், மாடல்ல ரன் பண்ற மாரி இருக்கும். ட்ரெய்னிங் ஏஜென்ட் ரன் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் எத ரன் பண்ணணும்னா, ஸோ இந்த ட்ரெய்னிங்லாம் ரன் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கீழ இருக்கிறத மட்டும் ரன் பண்ணிக்கோங்க. ஸோ அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க ரன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம ரன் பண்ணிட்டேன். ஸோ நீங்க ரன் பண்ணணும் அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தென்டிகேஷன் டோக்கன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து ஆல்ரெடி நம்ம இத பண்ணிட்டோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ என்ன நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ். நியூ ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். இத நான் ரீநேம் வந்து பண்ணிக்கிறேன். டெம்ப்ளேட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. டெம்ப்ளேட்ஸ். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இத என்ன பண்ணணும்னா, நியூ ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கின்னு, அதுக்கப்புறம் இத நேம் வைக்கணும். index.html. ஸோ இது என்ன பண்ணிக்கணும்னா, ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காப்பி பண்ணிட்டு, அகைன் கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரன் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். சேவ் குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு அ ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். அது என்ன ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, result.html. ஸோ இது என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அத பேஸ்ட் பண்ண போறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த செல்ல ரன் பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த லிங்க்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போறேன். ஸோ விசிட் சைட்டு. ஸோ இதில என்ன பண்ண போறேன்னா, சூஸ் ஃபைல் வந்து சூஸ் பண்ண போறேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா,
டிராஃபிக் சைன் சொல்லிட்டு நீங்கள் ஃபோல்டர் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர் என்னென்னா ஓப்பன் பண்ணிக்கணும். டிராஃபிக் சைன் டிடெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜஸை ஓப்பன் பண்ணி அப்லோட் வந்து கொடுத்துடணும். அப்புறம் இங்கே பேக் எண்ட் வந்து நமக்கு என்னென்னா அப்லோட் வந்து ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிராஸ் ரோடு. ஸோ ஒரிஜினல் இமேஜ், இது வந்து ப்ராசஸ்ட் இமேஜ், டிராஃபிக் சைன் டிடெக்ஷன் அண்ட் ரெகக்னிஷன் ரிசல்ட்ஸு, டிடெக்டர் வந்து கிளாஸு, இது வந்து பவுண்டிங் பாக்ஸ், இது ஒரிஜினல் இமேஜ். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அகைன் வந்து சூஸ் ஃபைல் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அப்லோடு. ஸோ இங்கே பேக் எண்ட் வந்து தான் நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 96 பூச்சஸு, அதை வச்சு தான் நம்ம மாடல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுத்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரி ரோடு, ஒரிஜினல் இமேஜ், ப்ராசஸ்ட் இமேஜ், அதுக்கப்புறம் டிடெக்டட் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு கொடுத்துக்கிறேன், அப்லோட் அண்டு ப்ராசஸ். இது வந்து பட்டனு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாகர்டு இன்டர் செக்ஷனு, இமேஜஸ்ஸு, ஒரிஜினல் இமேஜஸ்ஸு, ப்ராசஸ்டு இமேஜஸ்ஸு. ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டில் எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணுவேன். ஸோ தேங்க் யூ.